குரு பயிற்சியை எதிர்பார்த்து கொண்டிருந்த ராசி இந்த கடகராசி. முதல்ல இந்த ராசிக்கு அஷ்டமச்சனி விலகுனது ஒரு யோகம். அடுத்து குரு பகவான் இந்த ராசிக்கு வந்து இந்த ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் வீட்டை பார்த்து வளர்ச்சி அடைய வைக்கிறார். இங்கே உச்சம் பெற்ற குருவாக இருக்கார். அப்போ யோகத்தில் ஹம்ச ராஜா யோகத்தை கொடுக்குறார். ராசிக்கு கேந்திரத்தில் வந்து குரு உச்சம் பெற்றனால மிகப்பெரிய யோகமாக இருக்குது. அப்போ இந்த யோகத்தினால செல்வம், பொருளாதார ரீதியாக தனதானிய விருத்திகள், செல்வ கடாட்சி மட்டும் இல்ல பதவி உயர்வுகள். பதவி உயர்வுன்னா இந்த ராசிக்குன்னா இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் கடகராசி யாருக்கு அப்படின்னு. அப்ப கடகராசி அன்பர்களுக்கு கோலூற்றும் காலகட்டம் வந்தாச்சு. மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கும் இந்த ராசி சொல்லுவோம். கடகராசி தமிழ்நாட்டு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? முதல்ல வந்து பாருங்க, கடகம் நான் ரொம்ப நாளா நல்லா இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 2.5 வருஷமா கடகம் பட்டப்பாடு சொல்லி மாளாது. தசை எக்ஸலண்டா இருந்தவங்க சமாளிச்சுட்டாங்க. தசை நல்லா இல்லாதவங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, 0 ஆயிட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் நடு ரோட்டில் நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்ல. இதுக்கு நாங்கள் நடு ரோட்லேயே நின்றுக்கலாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கோன்னு பேர் தான். ஆனால் அவ்வளோ கேவலப்பட்டு, அவ்வளோ அசிங்கப்பட்டு, படாத பாடுபட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிற கடகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது நிறைய கடகத்துக்கு உண்டு. இது வரைக்கும் நாங்கள் தொழிலே செய்யலைங்க. இப்போ பெண்களாக இருக்கீங்கன்னா வெளியூருக்கு, வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு போய் தொழில் செய்யறதுக்கான, வேலை செய்யறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி உங்கள் கனவுகள், ரொம்ப நாளாக கனவுகள் இருக்கும். இப்போ ஆண்களை விட்டுருங்க, பெண்கள் வந்து பாருங்கள், நான் சூப்பராக டான்ஸ் ஆடுவேம்மா, ஆனால் திருமணம் ஆன பின்னாடி எங்கள் கணவர் வீட்டில் வேண்டான்ட்டாங்க. எங்கள் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைங்களை பார்க்கணுன்னு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அதனால என்னோட கனவையே நான் மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டேன். இந்த காலகட்டம் உங்களோட கனவுகளுக்கு நீங்கள் சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். திருப்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தேடுவீங்க அப்படின்னு சொல்ல, இது பெரிய நல்ல விஷயம். கடகராசிக்காரர்களுக்கு விரயம் நிற்கப் போகிறது, செலவுகள் நிற்கப் போகின்றன. துர்ச்செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய அசுப செலவுகள். அம்மாவை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், அப்பாவை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், எனக்கே இப்படி ஆகிப்போச்சு, பொண்டாட்டிக்கு இப்படி ஆகிப்போச்சு, புருஷனுக்கு இப்படி ஆகிப்போச்சு, பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சு. போன வருஷம் முழுக்க எனக்கு செலவு 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 செலவு, ஒன்றும் வேலைக்கே ஆகாத செலவு. 4 காசு சம்பாரித்த மாதிரி தான் இருக்குது. கையை பிடிச்சி விரித்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது, பீரோலையும் ஒன்றும் கிடையாது, பாக்கெட்லேயும் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியாக வெட்டி செலவு, வெட்டி பயணம் போன்றவைகளை போன வருடம் முழுக்க கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ராசிக்கே வந்திருக்கிறார். ஐயா, ஜென்மகுரு அவர் வனத்துக்கு போயிட்டார், இவர் காட்டுக்கு போயிட்டார், வாலி அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டார்னு பாடல்கள்லாம் இருக்கேன். அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் பாக்கியாதிபதி உச்சனாகி உங்களுடைய ராசியிலே இருந்து பாக்கியத்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. குருவின் பார்வைக்குத்தான் பெரிய பலன். 5, 7, 9 பார்க்கிறார். அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறார். இதே வந்து கடகராசிக்கு குருவின் பலன் ஒரு மாதிரியாக இருக்கும். இடபராசி என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபராசிக்கு ஒரு பலனாக இருக்கும். உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி என்பதால் இங்கே கடகத்திற்கு ராசியில் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அருமையான நல்ல அமைப்பை கொடுப்பாருங்க. நல்ல அமைப்போல கொடுப்பாரு. சொல்லிக் கொடுக்கக்கூடிய வங்கி தொழில் சொல்லிக் கொடுக்கறது, டீச்சிங்கு, அதை நம்முடைய புனித ஆகமங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, நம்ம புனித கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பெரிய உன்னதமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதிருந்தே அந்த குரு பேசிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. கௌரவம் கிடைக்குங்க. பெரிய அளவில் மனசில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும், கௌரவம் கிடைக்கும். கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு டவுட்டில் இருந்தவங்க, ஃபஸ்ட்டு மேரேஜ்லாம் ஆயிடுச்சுங்க, ஒரு மாதிரி கசம்சா ஆகிப்போச்சு, டிவோர்ஸ் அப்ளை பண்ணி இப்போ தான் கையில் கிடச்சிருக்கு, 2வது மேரேஜ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குதுங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருப்பவர்களுக்கு நல்ல நிம்மதியான 2வது மன வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. கோச்சிக்கிட்டு போன கணவனோ மனைவியோ சாந்தமடைந்து வீட்டிற்கு திரும்பி வரக்கூடிய தன்மை, அல்லது புருஷன் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம அப்படி கிடந்து இப்படி கிடந்து வேலை வெட்டிக்காக 2 பேரும் வேலைக்கு போய் பிள்ளையை கவனிக்க முடியாமல் கிடக்குதுங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே குடும்பம் ஒரே இடத்தில் ஒருங்கிணையக்கூடிய நல்ல வாய்ப்புகள், நல்ல அமைப்புகள், மனசு சந்தோஷமாக இருக்கிறது, உடம்பு சந்தோஷமாக இருக்கிறது, கணவன் மனைவி இணக்கமாக இருக்கிறது, காதல் உறவுகள் ஓரளவுக்கு கலக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே விட்டுப்போன காதல். அஷ்டமச்சனி நடக்கும்போது எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது? காதலாவது, கத்திரிக்காயாவது, மண்ணாங்கட்டியாவதுன்னு புரண்டு அழுதிங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே புதிய காதல், நம்பிக்கையூட்டும் காதல், கல்யாணத்தில் முடியக்கூடிய காதல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ வரப்போகிறது. ஆணுக்கு பெண்ணை பற்றிய நம்பிக்கை, பெண்ணுக்கு ஆணை பற்றிய நம்பிக்கை என ஓரளவிற்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக தாங்க இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். பாக்கியாதிபதி உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் வயதிற்கேற்ற பாக்கியங்கள் கிடைக்கும். புத்திரபாக்கியம் கிடைக்கும். புத்திரபாக்கியம் தாண்டி
வேற என்னென்ன வயதிற்கேற்ற வகையில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் தரக்கூடிய குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். குரு பயிற்சியை எதிர்பார்த்து கொண்டிருந்த ராசி இந்த கடகராசி. முதல்ல இந்த ராசிக்கு அஷ்டமச்சனி விலகுனது ஒரு யோகம். அடுத்து குரு பகவான் இந்த ராசிக்கு வந்து இந்த ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் வீட்டை பார்த்து வளர்ச்சி அடைய வைக்கிறார். இங்கே உச்சம் பெற்ற குருவாக இருக்கார். அப்போ யோகத்தில் ஹம்ச ராஜ யோகத்தை கொடுக்குறார் இந்த ராசிக்கு தான். ஏன்னா இந்த ராசிக்கு கேந்திரத்தில் வந்து குரு உச்சம் பெற்றனால மிகப்பெரிய யோகமாக இருக்குது. அப்போ இந்த யோகத்தினால செல்வம், பொருளாதார ரீதியாக தனதானிய விருத்திகள், செல்வ கடாட்சி மட்டும் இல்ல பதவி உயர்வுகள். பதவி உயர்வுன்னா இந்த ராசிக்குன்னா இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் கடகராசி யாருக்கு அப்படின்னு. அப்ப கடகராசி அன்பர்களுக்கு கோலூற்றும் காலகட்டம் வந்தாச்சு. இப்ப மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கும் இந்த ராசி சொல்லுவோம், கடகராசி தமிழ்நாட்டையும் குறிக்கும். அப்ப தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றம் உயர்வு வர போகுது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அரசியல்லையும் ஜொலிக்க முடியுமா சார் இந்த கடகராசி? கடகராசி அரசியல ஜொலிச்சே தீரும். ஏன்னா இந்த ராசிக்கு குரு பகவான் வரார். குருன்னா யானைன்னு சொல்லுவோம். யானைன்னா எங்க நீங்க தான் கனெக்ட் பண்ணிக்கணும். புரியுது. அப்ப யானையை கனெக்ட் பண்ணிக்கணும். குருவுல நீச்சம் அடைஞ்ச கிரகம் சிவப்பு, உச்சம் அடைகிறது கிரகம் குரு, ரெண்டும் கொடுத்தா நீச்சபங்க ராஜயோகம். இது கொடியா கன்வெர்ட் பண்ணிக்கங்க. மஞ்சள் நிறங்கள். ஏன்னா இந்த ராசிக்கு இப்போ ஆக்டிவேஷனா இருக்கிறனால இப்ப இவங்களுக்கு மிகப்பெரிய இன்னொரு யோகம் வந்து தொழில் துறை கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்னு. நிச்சயமா வேலை வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஆறுக்குரியவர் குருவாக வந்து வரும்போது வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையில சார் ரொம்ப கஷ்டப்படுறோம், ப்ரொமோஷன் கிடைக்கல, நைட் நேர வேலையில நிறைய பேர் பார்த்தாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா டியூட்டி, ஓவர் டைம். இப்ப நல்ல வேலை இருக்கு, வேலையில ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். சார் இந்த ஸ்டெப்ல இருந்தேன் சார், அடுத்தது ஆல்ரெடி வேலை இல்லாத வேலை கிடைச்சி ப்ரொமோஷன் சொன்னேன். ஒரு சிலர் வெளிநாட்டு வாய்ப்பு வந்துடும். சார் நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றேன். இந்த வெளிநாட்டுக்கு நான் ஒருத்தர் கடகராசிக்கு சொன்னேன். இப்ப குரு ஆரம்பிக்க முன்னாடி அவர் கத்தார்ல, சார் எங்க ஆஃபீஸ்ல இந்த பிரச்சனை எல்லாரும் போயிட்டாங்க, எனக்கு ஹையஸ்ட் மேனேஜர் போஸ்ட் தரேன், அவர் சேர்ந்து 1 இயர் தான் ஆச்சு, இருக்க சொல்றாங்க, நான் போகாத உனக்கு சம்பளம் தரேன்னாங்க. இருங்கன்ட்டேன். கேள்வினா கல்வி ரீதியாக இந்த ராசி கல்வியில் உயர்த்த வல்ல ராசி. ஏன்னா இந்த குரு உச்சம். ராசிக்கு 4ஆம் இடம் சுக்கிரன். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய வாய்ப்புகள் பிறக்குது. எப்படின்னா புது சப்ஜெக்ட் படிக்க. இப்போ இத்தனை நாளாக அவங்க ஃபேமிலியில் படிக்கவே இல்லை, அவங்களுக்குலாம் புது வாய்ப்புகள் வருது. இதே ராசி சார் வெளிநாட்டு வாய்ப்புகள் படிக்க நிறைய பேர் வெளிநாட்டு கேட்டாங்க. IELTS TOEFL எழுதுங்க, ஸ்காலர்ஷிப்பில் கிடைக்கும்போ. அப்போ அவங்க 4ஆம் இடம், அதுக்குண்டான புதனோட அம்சம், அதுக்குண்டான பரிகாரம் மட்டும் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா வெளிநாடு. பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்கும்போதுங்க இது வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டா, ஹாஸ்டலா, என்ன சப்ஜெக்ட் எடுத்தா இருக்கும், இவங்க பிற்காலத்தில் என்ன தொழில் பண்ண போறாங்க. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா படிச்சது. இது நான் முன்னாடி நடந்த ஒரு 2-3 குரூப் படிச்சு நான் என்ன சொன்னேன், இவங்க +1 +2 போடாதீங்க, இன்ஜினியரிங் சேர்த்து முடிவு பண்ணிட்டீங்க, டிப்ளமா சேர்த்துக்கிட்டேன். டிப்ளமா போயிட்டு லேட்டர் என்ட்ரியில் 2nd இயர் சேர்ந்து இப்போ 3rd இயர் படிச்சுட்டு இருக்கார் வித்தவுட் அரியர். சூப்பர். அப்போ சொன்னார், அவங்க சொல்றாங்க மேக்ஸ் தான் பிரச்சனை, அந்த மேக்ஸ் தான் பயன்தான். டிப்ளமா ரூட்ல அவ்வளோ கிளியர் பண்ணிட்டு போகும்போது அந்த தம்பி இப்போலாம் அவருக்கு கான்ஃபிடண்டாக பேசுகிறார். அப்போ அந்த மாதிரியும் கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று ஹெல்த் விஷயம் மட்டும் பார்த்துக்கணும். ராசி கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, அப்டமன் சம்மந்தப்பட்டது, ரொம்ப ஏஜ்டு பர்சன் ஹார்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். குருவாக இருந்தால் கூட கொழுப்பு சம்மந்தப்பட்ட, ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு வருது. ஒரு சிலருக்குலாம் உடம்புல கொழுப்பு கட்டிகள் வர மாதிரி டவுட் வருது, இந்த கேன்சர் கட்டியாக இருக்குமே. அப்போ ஜாதகத்தில் பார்க்கணும், அந்த உண்மையாகவே என்ன இதாக இருந்து பார்த்துட்டு பண்ணால் சேஃபாக இருப்பாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? முதல்ல வந்து பாருங்கள், கடகம் நான் ரொம்ப நாளாக நல்லா இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 2.5 வருஷமாக கடகம் பட்டப்பாடு சொல்லி மாளாது. தசை எக்ஸலண்ட்டாக இருந்தவங்க சமாளிச்சுட்டாங்க, தசை நல்லா இல்லாதவங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, 0 ஆகிட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் நடு ரோட்டில் நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்ல. இதுக்கு நாங்கள் நடு ரோட்லேயே நின்றுக்கலாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கோன்னு பேர் தான், ஆனால் அவ்வளோ கேவலப்பட்டு அவ்வளோ அசிங்கப்பட்டு படாத பாடுபட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிற கடகமும் உண்டு. காரணம் அஷ்டமத்து சனி எல்லா விதத்துலையும் உங்களை டார்கெட் பண்ணா. நிறைய பேர் வந்து பாருங்கள், வீடு இழந்தீங்க, சொத்து பத்தை இழந்தீங்க, நிலப்புலத்தை இழந்தீங்க, குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சாங்க, ஒரே செகண்டில் இந்த கறிவேப்பிலை கொத்த தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொத்த தூக்கி எங்களை வெளில கடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன கடகத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்கள், ரொம்ப நம்பினங்க, எங்கள் கணவரை ரொம்ப நம்பினேன், என் மனைவியை ரொம்ப நம்பினேன், அவங்க யாருன்றதை காமிச்சிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்க, மற்றவங்களாம் குத்தினா கூட பரவாயில்லைங்க, எங்கள் மனைவி குத்திட்டாங்க, எங்கள் கணவர் குத்திட்டார் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுற கடகம். அதுக்கும் மேலே சரி எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, எல்லா சொந்தமும் வந்து பார்த்திங்கன்னா என்னை ஏமாத்திச்சு, ட்ராப் பண்ணிச்சு, நான் பெற்ற என் குழந்தை, ஏன் ரத்த சொந்தம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து டார்கெட் பண்ணியே, என்னை கார்னர் பண்ணியே, என்னை கேவலப்படுத்தி, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறது என் குழந்தை தாங்க.
என் குழந்தையால் தான் நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன் அப்படின்னு நிறைய தேரில் இருக்க கடகத்தை தெருவில் கொண்டு வந்து விட்டது யாரு அப்படின்னா அவங்க பெத்த பிள்ளைங்க தான். இப்படி எல்லா விதத்துலையும் நான் பார்த்துட்டேன். உறவு யார் என்னை சுற்றி பச்சை பச்சையாகவும் சிவப்பு சிவப்பாகவும் கருப்பு கருப்பாகவும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல நான் ஒரு வெள்ளை கண்ணாடி கலர் கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன். என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாமே வெள்ளையாக தெரிஞ்சாங்க. இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க. சனி பகவான் எனக்கு புரிய வச்சுட்டார். உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம், இப்படி சொல்கிறவங்க தான் கடகம். ஆனால் எவ்வளோ பாடுபட்டீங்களோ அந்த பாட்டில் இருந்தெல்லாம் முழுசும் வர போகிறீங்கம்மா. எங்கம்மா எங்கே எதுவுமே நடக்கலையே. நடக்கும்மா, கொஞ்சம் நிதானமாக நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காரணம் என்ன? சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக வந்திருக்காரு. பாக்கிய சனியாக வந்திருக்கவருக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா எல்லா விதத்துலையும் குட் லக்கு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம், பாக்கியம் கொடுக்க போகிறாரு. வெளிநாட்டில் போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கணுன்றவங்களுக்கு படிக்கிறதுக்கான பாக்கியம், வீடு கட்டுறதுக்கான பாக்கியம், நல்ல வேலையில் உட்கார்றதுக்கான பாக்கியம், இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. அதுக்கும் மேலே குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால கடகட நடக்க போகுது. வெயிட் பண்ணுங்க. சரி சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது நிறைய கடகத்துக்கு உண்டு. இது வரைக்கும் நாங்கள் தொழிலே செய்யலைங்க. இப்போ பெண்களாக இருக்கீங்கன்னா வெளியூருக்கு, வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு போய் தொழில் செய்யறதுக்கான, வேலை செய்யறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி உங்கள் கனவுகள், ரொம்ப நாளாக கனவுகள் இருக்கும். இப்போ ஆண்களை விட்டுருங்க, பெண்கள் வந்து பாருங்கள், நான் சூப்பராக டான்ஸ் ஆடுவேம்மா. ஆனால் திருமணம் ஆன பின்னாடி எங்கள் கணவர் வீட்டில் வேண்டான்ட்டாங்க. எங்கள் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைங்களை பார்க்கணுன்னு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அதனால என்னோட கனவையே நான் மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டேன். இந்த காலகட்டம் உங்களோட கனவுகளுக்கு நீங்கள் சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். திருப்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தேடுவீங்க அப்படின்னு சொல்ல இது பெரிய நல்ல விஷயம். மைனஸ் ஏதாவது இருக்குமா? ஆப்வியஸ்லி இருக்குது. சேர்க்கையில் கவனம் வேணுமா? நம்ம வந்து பாருங்கள், பொதுவான சேர்க்கையில் கவனம் வேணும் அப்படின் போது ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க? பெண்கள் கூட செய்கிறதுல கவனம் வேணும். பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆண்கள் கூட செய்கிறதுல கவனம் வேணும். ஆனால் ஆண்களிடத்தும் பெண்களிடத்தும் கூட கவனமாக பழகணும். எப்படிம்மா கவனமாக பழகிறது? அது எனக்கும் தெரியாதுமா. ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? யார் கூடயும் பழகாமல் விட்டுடலாமா? அது உத்தமமான விஷயம். அதுக்கும் மேலே பழகினாலும் தாமரை இலையில் தண்ணி மாதிரி பழகிக்கோங்க. அதுக்கும் மேலே பழகுறீங்க அப்படின்னா உங்களோட மனசு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணுவோம்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. சூப்பர். வேறு எதுலம்மா கவனமாக இருக்கணும்? 8ல் ராகு இருக்காம்மா. மறைமுக உறவுகள், உங்களோட ரகசியங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா வெளியே தெரியறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதில் கவனம் அப்படின்னு வேணும். சூப்பர்மா. சரிம்மா, புரிஞ்சிருச்சுமா. இப்போ நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணோம்? ஆன் தி ஹோல் எங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குமா? எக்ஸலண்ட்டாக இருக்குமா. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது. ஓகே. அதுக்கும் மேலே குருனோட பார்வை 5ஆம் பாவத்தை பார்க்குறாம்மா. 5ஆம் பாவத்தை பார்க்கும்போது குழந்தை பிராப்தமே இல்லை. சூப்பராக குழந்தை பிராப்தம் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி யூஜி சீட்டே கிடைக்கல நிறைய பிள்ளைங்களுக்கு. பேசிக் யூஜி சீட் அப்படின்றது கிடைக்கும். காதல் அப்படின்றது மலரும். நல்ல பிள்ளைங்களாவே வரும், கவலைப்பட வேணாம். பிரேக்கப் ஆயிடுச்சு, அதுதான். அது பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா போகுது. அது நல்ல பிள்ளையா இல்லாமல் இருக்கலாம். அதுவும் வாழ்க்கையில் வந்தால் நீ கெட்டு போகலாம். அதனால அது போயிடுச்சு. இப்போ வரக்கூடிய பிள்ளை நல்ல பிள்ளையாவே வரலாம். அது நல்ல பிள்ளையா இருந்தால் அதுவே பேச்சப் ஆகலாம். திருமணம் அப்படின்றது கூடி வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அதுக்கும் மேலே நம்ம என்னம்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்கள், நீங்கள் வந்து அம்பிகையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அம்பிகையை எப்போ வழிபாடு பண்ணலாம்? அம்பிகையை வழிபாடு பண்ணுறதுக்கு 4 கோள் நட்சத்திரம் எதுக்கு இருந்தாலும் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பௌர்ணமி தோறும் அம்பிகை வழிபாடு. அம்பிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வாங்கிட்டு போய் கொடுத்து, அம்பிகைக்கு குங்குமம் ரொம்ப பிடிக்கும். நல்ல அழகான சிவப்பு நிற குங்குமம், கொலுசு. தாயார் நிறைய பக்தர்கள் கிட்ட எனக்கு கொலுசு வாங்கி கொடு, பக்தைகள் கிட்ட கேட்ட வரலாறு இருக்குது. திருமீச்சூர் லலிதாம்பிகை தாயாருடைய வரலாறுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பா. அங்கே மட்டும்தானா? யாரெல்லாம் தாயாரை அதீதமாக வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும். சக்தி ஈசமில் நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த பக்தி. சக்தி ஈசமை ரொம்ப பின்பற்றக்கூடியவங்க நிறைய பேருக்கு தெரியும். அம்பிகை கொலுசு கேட்பா அப்படின்னு, மனசுக்கு பிரியமானவங்க கிட்ட வந்து எனக்கு கொலுசு வாங்கி கொடு அப்படின்னு கேட்பான்னு. ஆக நம்ம ஒரு பௌர்ணமி தாயாருக்கு குங்குமமும் கொலுசும் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உன்னதமான பரிகாரமாக இருக்குமா.